நீங்க நம்ப மாட்டீங்க. பார்க்குறவங்களே நம்ப மாட்டாங்க. கேட்கறவங்க நம்ப மாட்டாங்க. நான் ரொம்ப குட்டையா இருப்பேன். பியூசி படிக்க ரொம்ப குட்டையா இருப்பேன். நான் ஆர்வ கோளாறுனா இந்த ஆர்வம் உண்டு எப்பவுமே. சின்ன குழந்தையிலேருந்து ஆர்வம் உண்டு. எந்த 5வது படிக்கும்போதும் பேச்சு போட்டி போவேன். 8வது படிக்கும்போது பேச்சு போட்டி போவேன். இன்னொரு சுவாரஸ்யமா பிஎட் படிக்கும்போது அதையும் சொல்றேன். பேச்சு போட்டி போவேன். ஆனா உன்னுடைய பேர் குடுக்க போனேன். பூமுகப்புக்கு போனேன். அந்த த சாரங்கபாணி தமிழ்துறை தலைவர். போய் கதவ தட்டுனேன். அவரு அவரு உட்கார்ந்துருக்காரு. நான் ஆல்ரெடி நல்ல உயரம். "என்னப்பா என்ன நீ யாரு?" என்ன கேட்டா அடிக்கடி சொல்லுவேன் நான் மாணவர்கள்ட்ட சொல்லும்போது. "திருக்குறள் ஒண்ண படிடா போதுங்க. புத்தகம் 100 புரட்டி கலை போட்டு சித்தம் கலங்கி தைப்பது போதுங்குது." இன்னும் சொல்லப்போனா எளிமையா சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு நான். அது ஒரு பாலிகிளினிக் மாரி இப்ப கண்டாட்டினா கண்ணு பார்ப்பாரு. பல்லாட்டினா பல்லு பார்ப்பாரு. ஜென்ரல் பிசிஷியன் எல்லாம் பார்ப்பாரு. பாலிக்குன்னா எல்லா அமைச்சும் அங்கேயே பார்ப்பேன். அங்கே எல்லா அது மாரி பாலி அது பலசரக்கு. பலசரக்கு கடை சோப்பு வாங்கலாம், கிப்பு வாங்கலாம், கண்ணாடி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். எல்லாமே இதில. இன்னும் சொல்லப்போனா திருக்குறள் ஒண்ணு படிச்சாங்கன்னா தலை நிமிர்ந்து ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆளுமைகள் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கையினுடைய அடையாளம்னே நம்ம சொல்லலாம். என்னுடைய ஆசிரியர், இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இவர் ஒரு ஆசிரியராக இருந்திருப்பார். நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி. ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வுக்கு பிறகு, பணி நிறைவுக்கு பிறகு, ஓய்வுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரை பார்த்தோம்னா இவருக்கு அது ஓய்வே இல்லை. பணி நிறைவுக்கு பிறகு பல வகைகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த சமூகத்திற்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் பல விஷயங்களை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க ஒருவரை, இன்னும் சொல்லப்போனால் இவரை பற்றின சிறப்புகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது ஃபுல்லாக நான் என் வாய் மூலமாக சொல்வது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்காது. நாம் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்போம். அதன் மூலம் பதில்கள் பெற்று இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்றைய இந்த ஆளுமைகள் அறிவோம் நிகழ்ச்சியில் சிவகங்கையின் அடையாளம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தானந்த பாரதி தேசிய வித்யாலயம் உயர்நிலைப் பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், தேசிய நல்லாசிரியர், இன்னும் பல சிறப்புகளுக்குரிய ஐயா கண்ணப்பன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியரோ அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டும் கூட இருப்பாங்க. இதை பற்றிலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லது. அதற்கு முன்னாடி உங்களுடைய இளமை பருவம், அதிலிருந்து நீங்கள் எப்படி இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்தீங்க, அதை பற்றின ஒரு சுருக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சி. குடும்ப தினத்தில் இல்லத்திலேயே என்னுடைய ஒரு நேர்காணல் காணும்போது ஒரு மகிழ்ச்சி. ட்ரெண்டிங் சிவகங்கை என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் சொன்னாப்புல ரொம்ப பேர் இன்னும் தமிழாசிரியர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பின்னால் வர்றேன். இளமை பருவம் கேட்டனால முதல்ல என்னுடைய ஊர் சிவகங்கை மாவட்டம் நடராஜபுரம்ங்கிறது பாகனி இருக்கேன். கண்டிப்பட்டி அட்ரஸ் ஓட்ட நடராஜபுரம் பக்கத்து ஊர். நான் 1 முதல் 11 வரைக்கும் அப்போ ஓல்டு எஸ்எல்சி தான் 10th +2 அப்போ 11 அதான் எஸ்எல்சி. 5 வரைக்கும் ராமாயண நினைவு தொடக்கப்பள்ளின்னு ஒரு எட்டியாருடைய பள்ளிக்கூடம். அதே மாதிரி ஹைஸ்கூலும் ஆர்ச்சி மேல்நிலைப்பள்ளி 2 அங்கே தான் படித்தேன். அதாவது நான் படித்தது என்னுடைய பிறந்தது 1952. ஆரம்ப கல்வி ராமாயண நினைவு தொடக்கப்பள்ளியில். அப்புறம் உயர்நிலைப்பள்ளி ஆர்ச்சியமுடைய அதே கூட்டு மேலாண்மை அது அங்கே தான் படித்தேன். அது வருஷம் கரெக்டாக சொன்னால் 69 நினைக்கிறேன் எஸ்எல்சி. நினைவு சரியாக இருக்கும் 69. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு வள்ளல் அழகப்பர் கோடி கோடி கொடுத்த கொடையன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் தேடியும் வெள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டு வெள்ளி விளக்கே விளக்கு. நம்ம சிவகங்கை கல்லூரிக்கே அவங்க அதே மாதிரி மன்னர்கள் அந்த கல்லூரிக்கு இடம் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அது வரலாறு போய் அந்த கல்லூரியில் நான் படித்தேன். பூமுகப்பும் சரி. பூமுக படிக்கும்போதே என்னுடைய ஆர்வத்தை கண்டு அந்த இளங்கலைக்கு அங்கே இடம் கொடுத்தார் வாசுப்பா மாணிக்கனார். இன்றைக்கி நான் அவரை நினைவு படிக்கிருக்கேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இளங்கலை முடித்த உடனே நேரடியாக வாத்தியார் வேலைக்கு வரல. பல தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்தேன். அதில் தான் எனக்கு அனுபவம் வந்தது. சொல்லுவாங்க பழமொழி, பட்டறி பகுத்தறி 10 பணத்தை கொடுத்தறினா. அதனால் உலக அனுபவம் தான் என்னுடைய அனுபவங்கள் எப்படி சிக்கனமாக இருக்குது, எப்படி உள்ளதுக்குள்ளே அளவு வள்ளுவர் சொல்லாமல் ஆகார அளவு விட்டியே தான் எனக்கு அடியில் போகாரகள் அக்கடை.
அந்த உள்ளுக்குள்ளே எப்படி பண்ணுற எல்லாத்தையும் இந்த தனியார் துறைகளில் வேலை ஆகுது, குறிப்பாக நகரத்தார்கள்ட்ட வேலை ஆகும்போது தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய படிப்புக்கு உறுதுணையாக இருந்த மாதிரி தக்காராக இருந்த ராமராவணன் செட்டியார் அவர்கள் என்னைய ஓ பட்டதாரி அதை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் அதுவும் தியாகராஜர்களில் சேர்த்து விட்டாங்க. அது அந்த பீரியட் 73 முடிச்சுட்டேன். 69 வகுப்பு, 73 இளங்கலை வேதியியல் வேதியியல் இப்போ தான் அந்த இளங்கலை வேதியியல். அப்புறம் 73 78 இந்த தனியார் பல துறைகளில் இன்னும் சிவகங்கையில் இந்த செந்தில் மைன்ஸ் இன்றைக்கி இந்த கம்பெனி போனால் ஏன் வரும் தொழில்பேட்டையில் வெறும் 110 ரூபா சம்பளத்தில் மேலாளராக இருக்கேன். அப்புறம் 78 பூமு அந்த தியாகராஜர் ஆசிரியர் பயிற்சி கல்வி தெப்பக்குளத்தில் இருக்கேன். 78 அங்கே போய் படித்தேன். படித்து முடித்து 81 வரைக்கும் ஆசிரியர் பணி கிடைக்கல. மறுபடியும் அதே தனியார் வேலை பார்த்தேன். அந்த ஏதோ ஒரு குடிப்பினையுடைய பூர்வ ஜென்ம பலன் சித்தானந்த பாரதியார் பள்ளியில் வேலைவாய்ப்பு வரும்போது அந்த வெங்கடேசன் சாலை இன்றைக்கி நம்ம மறக்க முடியாது. அவர் தான் அவரை கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு. 3 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தோம். இப்போ 81 எனக்கு அப்பாயின்மெண்ட் 1/7/81, 1/11/82 எனக்கு சம்பளம் இது அதாவது பணியிடம் ஒதுக்கப்பட்டது. அப்புறம் 1 ஆண்டுகள் தான் சம்பளம் வாங்கினோம். அதெல்லாம் தியாகமாக செஞ்சோம். அப்புறம் ஆசிரியர் பயிற்சிக்கு சோழபுரம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பள்ளியில் ஒரு பணியாற்றுறது சித்தானந்த பாரதியோடு இருந்த ஒரு 7 அதாவது 84லேருந்து 90 உடைய மறைவுக்கு பிறகு அவரோட இருந்தான். அது எங்களுடைய எனக்கு மட்டும் இல்லை அந்த பணியாற்ற ஆசிரியர் அந்த காலத்தில் பணியாற்றிய அறிவு மிகப்பெரிய பலன். ஏன்னா அவரை மகானோடு இருந்து அவர் சொல்களை கேட்டு பண்ணது எங்களுக்கு ஒரு பெருமை. அப்புறம் ஆசிரியர் பயிற்சிக்கு வந்த பிற்பாடு நல்ல வெளியில் தேர்ச்சி விழுக்காடு கொடுத்தோம். சில சிவகங்கையிலிருந்தே இப்போ சோழபுரம் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர் எண்ணிக்கை அதிகரிச்சது. அதனால தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம். இன்றைக்கும் சிவகங்கையில் ஒரு அங்கீகாரம்னா சோழபுரம் கண்ணப்பன் சார்னா தான் அந்த அடையாளம் தான். அடையாளம் சொன்னீங்க இருந்தாலும் ஆனால் சோழபுரம் கண்ணப்பன் சார் தான் இன்றைக்கி அது என்ன சிறந்த ஊரை காட்டும் சோழபுரம் கண்ணப்பன் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே மாவட்டத்தில் தெரியும். அந்த வகையில் ஆசிரியர் பணியில் செம்மையாக பணியாற்றினா அப்புறம் பணி நிறைவு பிற்பாடு அந்த அதே நிர்வாகத்தில் ராமகிருஷ்ணா சுரக்கப்பள்ளியில் இன்னைக்கு செயலராக போட்டு அதே நிர்வாக மேலும் போட்டாங்க. அந்த பள்ளியும் சிறப்பாக செஞ்சோம். இப்போ பல்வேறு பள்ளிகளுக்கு ஒரு ஆலோசகராகவும் நான் அதே மாதிரி இங்கே குடியிருந்த குடும்பம் சொன்னனால இந்த வீடு 2002 தான் நான் கட்டினேன். அப்போ நாங்கள் 4-5 வீடு தான் வெறும் காடாக இருந்தது, பாம்புகள் தான் குடியிருந்தது. அப்போ எல்லோரும் என்ன பாம்பு இருந்தாலும் நான் கேட்டேன், அப்போ பாம்பு இருக்கிறது நம்ம வீடு கட்டான், அப்புறம் பாம்பு இல்லாமல் நேரம் பஞ்சாமிரதம் மாதிரி கமிச்சில். அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது குடும்பம்னால குடும்ப தினம். அப்புறம் கொஞ்சம் 5-6 வீடுகள் வந்தது. அப்புறம் அந்த அப்போதைய சட்டமன்ற சந்திரன் அதே மாதிரி அப்புறம் தற்போதைய சட்டமன்ற அதற்கு பிறகு இந்த குணசேகரன் இவங்க எல்லாரையும் நாடி இந்த பகுதிக்கு ரோடு, சாலை வசதி, தண்ணி டேங்கி எல்லாம் பண்ணி கொடுத்து ஆட்சோன குடியிருப்போர் சங்கம்னே ஒன்று அமைச்சு என்னால் முடிஞ்ச பணிகளை செஞ்சேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் அடையாந்த 200 வீடு கிட்ட வந்துருச்சு. அப்போ அது ஒரு மூக்குற மாதிரி தான் சாதனை. அதே மாதிரி இலக்கிய பணிகள், தமிழ்ச்சங்கம், அதே மாதிரி சாரணி இயக்கத்தில் தன்னை அதிகமாக ஈடுபட்டு கொண்டு சாரணி இயக்கத்துக்கு ஒரு இந்த மாவட்டத்தில் இல்லாமல் சிவகங்கை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஆச்சாரம் இருக்கும்போது சாரணி இதை ஒரு இடமே 1.5 ஏக்கர் வாங்கி சென்ட்ரல் ஸ்கூல் பக்கத்தில் போட்டிருக்கோம். அது என்ன கட்டணம் கட்ட முடியும், அதுக்கான முயற்சியை செய்யணும். நார்மல் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்தோம் பிறந்தோம் போனோம்ல இதான் நம்மளால் முடிஞ்சது செஞ்சால் தான் நமக்கு ஒரு திருப்தி. அப்புறம் மாதிரி பண்ணி செய்யட்டாலும் ஒரு அந்த கடையில் 100 ரூபா நம்மளால் முடிஞ்ச பொண்ணுங்களை செய்வோம். அதை விட நான் என்ன கடைசியாக நான் அதாவது மொத்தமாக நான் இப்போ நினச்சிக்கிறதுன்னா நம்மளால் முடிஞ்சது நல்லது செய்ய ஆட்டிட்டாலும் அல்லது செய்துருவோம். நம்மளால் முடிஞ்சது நல்லது செய்யணும் கெடுங்க, அதுவே பெரிய நன்மை தான். பெரிய நன்மை. அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய இளமை பருவம். ஆமாம். நீங்கள் ஆசிரியர் தொழிலுக்கு வந்திருக்கீங்க. அப்பா இல்லை வேறு யாராவது உங்கள் இதில் ஆசிரியர் தொழிலில் இருந்தாங்க. அப்பா செட்டியார் வீட்டில் கணக்கு பிள்ளை தான், அம்மா துணையாக தான். ஆனால் என்னுடைய சகோதரியார் ஒக்கூர் பள்ளியில் ஆசிரியராக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் என்னை ஆசிரியர் பண்ணி வரணும். 73 அந்த 5 வருஷம் கேப் இருந்தேன். அப்போ என்னை எப்படியும் வாத்தியார் ஆக்கணும்னு அவங்க தான் எனக்கு தூண்டுகோளாக இருந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதான். ரொம்ப வறுமையான சூழ்நிலை தான். ஏன்னா அப்பா செட்டியார் பிள்ளை 45 ரூபா தான் சம்பளம். ஆனால் அதுக்கான செலவும் கம்மியாக இருந்தது. இருந்தாலும் அப்பா வறுமை தான் இருந்தாலும் அவள் தான் எங்கள் சகோதரி தான் படிக்கணும்னு சொல்லி ஒக்கூரில் அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. அதனால் அவங்க தூண்டுதலாக நான் ஆசிரியரானேன். ஒரே வரைக்கும் அப்படி ஒரு நாளாவது ஆசிரியர் ஆகணுங்கிற ஒரு உங்கள் தூண்டுதலில் நீங்கள் ஆசிரியர் ஆகிருக்கிறதா சொன்னாலும் கூட நாங்கள் எங்களை மாதிரியான பலரும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரியானவர்களை பார்ப்பு வளர்ந்ததுனால தான் அந்த ஆசிரியர் தெளிவு மேலே இன்னமும் ஒரு மரியாதையும் மதிப்பும் எங்களை மாதிரியானவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய துணைவியா உங்கள் மகன் என்னுடைய அது ஒரு பெரிய பெரிய சுவாரஸ்யமான கதை.
இந்த துணைவியார்னா எனக்கு வயசு 32, அவங்களுக்கு வயசு 19. ஓ 18 தான் கல்வி. 18 +2 முடிச்சிருந்தாங்க. முடிச்சிருந்த உடனே திருமணம் ஏதோ அது தெய்வங்க திருமணங்கள் சொல்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு. சொர்க்கத்தில் நிச்சயம். அது மாதிரி அமைஞ்சு போச்சு. பட் பார்த்தா 18 வயசு முடிஞ்சோன்னா இப்போ வெறும் +2 தான் முடிச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க இங்கே நமக்கு திருமணம் கூட குழந்தை, என் பையன் மூத்த பையனே பிறந்துட்டான் 84. அதுக்கப்புறம் அவங்கள படிக்கிற ஆர்வம் இருந்துச்சு, சொல்கிற கேட்கக்கூடிய மனப்போக்குவம் இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் அவங்கள அதை ஒகேஷனல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதான் +2 முடித்தவங்க நேரடியாக ஆசிரியர் ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரியிலே படிக்கலாம்னு இருந்தது. அதில் மதுரைக்கு பக்கத்தில் சத்திரப்பட்டி ஒரு அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்த்து 2 வருஷம் 3 வருஷம் அங்கே 2 வருஷம் படித்தாங்க. படித்து முடிச்சு வந்த உடனேயே அப்போலாம் அந்த வாய்ப்பு இருந்தது. எங்கள் திருராஜபுரத்தில் என்னை சொன்னேன்லையா படிக்க வச்ச முதலாளின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்தது. அப்போ என்ன இப்போ அந்த ப்ரொவிஷன் இல்லை, அந்த அமைப்பு இல்லை. அப்போ படித்து முடிச்சு ட்ரைனிங் முடிஞ்சு வர்றாங்க, ஆசிரியர் பயிற்சி பட்டயத்தோடு வர்றாங்க, ஊரில் வர்றாங்க. வந்த உடனே அப்போ கேட்டேன், படித்து முடிச்சா முதல்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி நான் பல மேடைகளில் முதல்ல நான் சொல்லியிருக்கேன். முதல்ல படித்து முடிச்சா வேலை என்னப்பா போகணும், பெர்மனெண்ட் வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கு மாதிரி இருக்குது. இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆசிரியர்கள் லீவ் போட்டால் லீவ் பிளேஸில் போடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அது ஒரு அமைப்பு. நம்முடைய நேரம் நம்முடைய நடத்தையக்கா சொல்கிறேன். அங்கே நான் படித்த ஆசிரியர்கள் எல்லாருமே என்னுடைய ஆசிரியர்கள் தான். 5 பேருமே ஒவ்வொரு மாதம் 3 மாதம் லீவ் போட்டு லீவ் வேக்கன்சி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் 3 மாதம் போட்டு லீவ் வேக்கன்சி கொடுத்தாங்க. அந்த 1 வருஷம் அப்படியே ஓடி போச்சு. அப்புறம் நாட்டுசங்கோட்டையில் நிரந்தர வேக்கன்சி வந்தது. அதே மாதிரி மானாமரியில் நிற்கிறது. அதுமாதிரி ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நிரந்தர வேக்கன்சி இருந்தது. அது பெருமைக்காக சொல்லிக்கல. எங்களுடைய கரஸ்பாண்டு இதுக்கு அங்கே எங்கே போகிற ராமகிருஷ்ணாலே போட்டுவோம்னாரு. மானாமரி அவரும் என்னுடைய வேண்டிய நேரத்தார் தான். நான் அங்கே தரேன்னாங்க. நான் தான் சரி பெண்கள் பிள்ளையாருன்னு சொல்லி புனித பியூர் கேர்ள்ஸாக இருக்குது, நமக்கு பக்கமாக இருக்கேன். அப்புறம் இந்த பிள்ளையும் அந்த அவருடைய எங்கள் முதல்ல செயலை தான் கரஸ்பாண்ட் அப்போ இங்கே போட்டு கொடுத்தாரு. 88 ஜாயின் பண்ணாங்க அவங்க. அவங்களும் விடாமல் அதுக்கப்புறம் என்ன படிக்க சொன்னாலும் படித்தாங்க. பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்து அவங்க முதுகலை ஆசிரியராக 13 82 சேர்ந்து முதுகலை ஆசிரியராக 13 பதவி உயர்வு பெற்று 2013 முதுகலை ஆசிரியர், 2088 இடைநிலை ஆசிரியர், அவங்களுக்கு சாதனைகள் பாடி 2013 முதுகலை ஆசிரியர் பதவி விட்டு கடைசியாக 24 தலைமை ஆசிரியர் பதவி விட்டு தான் பணி நிறைவு அடைஞ்சாங்க. அருமை அருமை. என்ன சொல்ல போனால் என்னைக்காரில் ஒரு குடி உயர் லட்சம்னா அவங்க மேல் லட்சம் அருமையாக பண்ணியாக இருந்தாங்க. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பதாக சொல்லுவாங்க. இங்கே வந்து இரண்டுமே பார்க்குறேன். உங்களுக்கு வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக அவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணாக நீங்களும் இருந்து அவர்களுக்கு கொண்டு வந்திருப்பதையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ஒரு 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 ஐ ஓப்பனராக இருப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவியை படிக்க வைத்து அவர்களுடைய வளர்ச்சியில் பெருமை அடைவது என்பது தான் உண்மையான இன்றைக்கி இந்த குடும்ப தினத்தில் ஒரு அற்புதமான மெசேஜ் ஒன்று அங்கே போயிட்டுருக்கதான் நான் பார்க்குறேன். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் உங்களை பற்றி அதிகமாக நாங்கள் கேள்விப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரின்னு சொன்னீங்க. அதனால் ஒரு அறிவியல் ஆசிரியராக தான் இருந்திருக்கிறீங்க. ஆனால் தமிழ் பற்று எப்படி உங்களுக்கு? ஏன்னா அதிகமாக உங்களை நாங்கள் பார்ப்பது வந்து எல்லாருமே தமிழாசிரியர்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இதுவாக இருந்திருக்கோம். அப்போ அந்த தமிழ் ஆர்வம் எப்படி? அதான் சார், கண்டிப்பாக நல்ல கேள்வி. நான் பூமுவப்பு படித்தேன். அழகப்பா சொன்னேன்ல, அழகப்பா கல்லூரியில். அப்போ வாசுப்பா மாணிக்கனார்னு அவர் தான் முதல்வர். அப்போ வந்து அந்த காலத்தில் அழகப்பா கல்லூரி தமிழ் துறைக்கு ரொம்ப பேர் போன கல்லூரி. இன்றைக்கும் தான். அப்போ நான் பூமுவப்பு படிக்கும்போது ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல கேள்வி இது. என்னுடைய இதை சொல்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. பூமுவப்பு படிக்க போகும்போது ஒரு அறிவிப்பு வருது. அங்கே வந்து எம்ஏ தமிழ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அழகப்பா கல்லூரியில் தமிழ் துறை ரொம்ப வலுவான துறை. பெரிய பெரிய வெட்டரன்ஸ், அதாவது சாரங்கபாணி, வாசுப்பா மாணிக்கனார், தேசிகனார், இவங்கெல்லாம் பெரிய ராம்பவான்கள் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. பாரங்கபாணின்னா அப்போவே அரடி இருப்பார். அவர் தான் தமிழ் துறை தலைவர். அப்போது நோட்டீஸ் போல் அறிவு போகிறது, கலை இலக்கிய மன்றம் சார்பாக அனைவருக்குமான பேச்சு போட்டி அறிவிக்கும்போது தலைப்பு என்ன, வள்ளல் அழகப்பர்னு தலைப்பு இருந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்க்குறவங்க நம்ப மாட்டாங்க, கேட்கணும் நம்ப மாட்டாங்க. நான் ரொம்ப குட்டையாக இருப்பேன். பிஎஸ்சி படிக்க ரொம்ப குட்டையாக இருப்பேன். நான் ஆர்வம் இந்த ஆர்வம் உண்டு. எப்போவுமே சின்ன குழந்தைகளில் ஆர்வம் உண்டு. எந்த 5ஆவது படிக்கும்போதும் பேச்சு போட்டி போவேன், 8ஆவது படிக்கும் பேச்சு போட்டி போவேன். இன்னொரு சுவாரஸ்யமாக பிஎட் படிக்கும்போது அதையும் சொல்கிறேன், பேச்சு போட்டி போவேன். ஆனால் பேர் கொடுக்க போனேன், பூமுவப்புக்கு போனேன். அந்த
சாரங்கவாணி தமிழ்துறை தலைவர் அந்த பின்னால் ஆசிரியர் அந்த கூட அவரை போய் சிதம்பரத்தில் பார்த்துட்டு ஆச்சரியம் வாங்கிட்டு வந்தேன். போய் கதவை தட்டினேன். அவர் உட்காந்துருக்கேன். நான் ஆல்ரெடி நல்ல உயரம். என்னப்பா என்ன நீ யார் என்ன கேட்டால் என்னப்பா பிஜி படிக்கிறீ எங்கேயே படிச்சேன். ஆமாம் ஐயா அப்படிங்க. என்னன்னு தரேன். இல்லை அந்த பேச்சு போட்டிக்கு பேர் கொடுக்கவங்கள்ட்ட சொன்னேன். பேச்சு போட்டிக்கா? ஏப்பா எம்ஏ தமிழ் இருக்கு தெரியுமா இங்கே உனக்கு அப்படின்னாரு. ஆமாம் கேள்விப்பட்டேன். இல்லை நான் அவங்களால முடியாது. ஐயா வாய்ப்பு கொடுங்க, பரிசையை பற்றி கவலை இல்லை, பேசுனா பேசுகிறேன் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. அப்படியா அவன் வீட்டில் தட்டி குளிச்சு பேர் அடிக்கிறேன்னு சொன்னார். A1 A11 பிளாக் ஆர்ட்ஸ் பிளாக்கில் நடக்குது அந்த பேச்சு போட்டி. A11 அவங்க இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் A11 பிளாக்கில் கிட்டத்தட்ட 52 பேர் கலந்துக்கிறோம். நான் வந்து 26வது ஆளாக பேசுகிறேன். என் பாணியில் இருக்கிறான் கூடி அந்த பாட்டை ஆரம்பிச்சிட்டேன். அவர் எப்படி பண்ணார் பாட்டு ஒன்று கூடிய 52 ஒரு 1 ஹவரில் அறிவிக்கிறாங்க. நான் தான் முதல் ஒன்று அவருக்கு அப்படி என்னை உள்ளே இந்த விஜய் டிவியில் தூக்கணுமா தூக்கிட்டார் சாரங்கவாணி. இப்போ இந்த சரி எல்லாம் பார்க்குறோம் தூக்கிட்டான். எனக்கு மகிழ்ச்சி. அதோடு இல்லை, அதை விட சிறப்பு என்னென்னா அவர் கொண்டு போய் வாசுபா மாணிக்கநாட்ட சொல்லிட்டேன். ரொம்ப பிரமா பேசுகிறேன். அந்த பையன் சின்ன பையனாக இருக்கான், மேடை உயரம் கூட இல்லை. சொன்னோன்னே மறுநாள் நான் அப்போது வகுப்பில் போகும்போது உட்காந்துருக்கேன். 1757 என்னுடைய நம்பர், இந்த வரிசை நம்பர் காலை சொல்லு 1757 அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னங்க ஃபீஸெல்லாம் கட்டிட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ 110 ரூபா ஃபீஸ் ஒன்றும் இல்லை கட்ட இல்லை. உங்களை முதல்ல கூப்பிட்றேன். எனக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. நான் போனேன். அப்போலாம் ரொம்ப கட்டுப்படி. இப்போ தானே வாத்தியார் வைக்கிறேன். போன உடனே பார்த்தோன்னே பாப்பா நீ தான் கண்ணப்பனா எங்கேருந்து வரேன்? நடராஜ உன்னை எதில் வர்றேன்? ட்ரெயினில். ஓ சரி உன்னை சாரங்கவாணி சொன்னார், ரொம்ப பிரமாதமாக பேசுனியா, இனிமேல் கல்லூரி ரெப்ரசன்ட் பண்ணி நீ தான் பேசுகிற முடியாது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சுகவனம்னு தேவட்டில் ஆடி வந்தார். அவர் தலைமையில் முருகப்பா ஸ்டேடியத்தில் ஒரு பேச்சு போட்டி. அதை கல்லூரி சார்பாக ஒரு பேச்சு போட்டி, காந்தி பற்றி ஒரு பேச்சு போட்டி. அவங்க குறிப்பு கொடுப்பாங்க. அதுக்கு தயார் பண்ணுறது ஒரு பியூன் வந்து கஸ்தூரி ஒரு பியூன் ஓஏ. அது பியூனா எல்லாம் காமனாக எல்லாம் ஒரு காமனாக இருக்கும். வந்து சேவல் பிடிச்சோன்னே அவரை ஒன்றே எழுந்திரிச்சு முதல்ல கூப்பிட்டேன்னு சொன்னார். ஒன்று அப்பா அந்த கிருப்பா தயார் பண்ணிக்கப்பா நான் ப்ரோஸில் சொல்லியிருக்கேன்னாரு. அப்புறம் அதே மாதிரி அதை போய் அதை பண்ணி அதுலேயும் பரிசு. அதனால் கல்லூரியில் நமக்கு எல்லோரும் என்னைக்கு தெரியும், எனக்கு ட்ரெயினில் வரும்போது தெரியும். அதே மாதிரி எந்த ரெப்ரசன்டேஷனாலும் என்னை சொல்லுவார். அதே மாதிரி அதில் ஒரு சிறப்புனா மதார் மதின்னு ஒரு தமிழ்துறை ஒரு ஸ்டூடெண்ட். அவர் பிற்காலத்திலே நம்ம அருள்கவி கூச்சேராவோட மன்னார்குடி கல்லூரியில் ஒர்க் பண்ணார். நம்ம கூச்சேராவோட மன்னார்குடியில் ஒர்க் பண்ணார். அப்போ ஒரு முறை நம்ம பேராசிரியர் இருக்கும்போது மதார் மதி ஐயோ எனக்கு நல்லா தெரியும் ஏன் நானும் அவரை பேச்சு போட்டிக்கலாம் போயிருக்கேன் அவருக்கு இருக்கலாம். அப்போன்னு இவர் போய் கேட்டிருக்காரு. உடனே ஃபோன் போட்டு என்கிட்ட கொடுத்தாரு கோச்சு. மதார் எப்பா நீ கிவேகாமில் இருக்கானோ அவர் நான் ஒரு போட்டி அவங்கெல்லாம் போய் அவரெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன். அதில் என்ன வேடிக்கைனா இது எனக்கு இந்த பேச்சு போட்டியில் உள்ள ஆர்வம் எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் கல்லூரி தான் எனக்கு என்ன சிறப்பு தந்துச்சுன்னா பியூசியில் முடிச்சிட்டோம். அப்போ வந்து கிரேடுனா இப்போ மாதிரி மார்க் இல்லை, B+, C+, A+ அப்படி தான் போடுவாங்க. எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் B தான், தமிழில் தான் B+ வாங்கியிருந்தேன். ஒரு செகண்டில் தமிழில் B+ வாங்கியிருந்தேன், இங்கிலீஷில் C தான். B+ சேதுராமன் மேத்ஸ்வர் தான் சீட்டு போட்டு பிஎஸ்சி அலாட்மெண்ட்டுக்கு. நான் வந்து கெமிஸ்ட்ரி வேணும். அவர் இப்போ நல்லா ஞாபகம் பல பெட்டிகள் கூட சொல்லியிருக்கேன். இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபுல்லாக போய் கொடுத்தோன்னே இந்த 1ஆம் கிளாஸா 2ஆம் கிளாஸ் எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ 1ஆம் கிளாஸா 2ஆம் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸா 2ஆம் கிளாஸாப்பா சொல்லுப்பா அப்படின்னா நான் 2ஆம் கிளாஸ் போனேன். என்ன வேணும் அப்படி கெமிஸ்ட்ரி B வாங்கியிருக்கேன், B+ வாங்கியிருக்கேன் கொடுக்க முடியாது. A+க்கு அப்போ சிறப்பு வேதியியல்னு ஒரு பதிவு இருந்தாங்க. ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி ஒரு வேதியியல் அதில் பார்க்குறது வேதியியல் சிறப்பு வேதியியல் இருந்தது ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி. இப்போப்பா அதுக்கெலாம் உனக்கெல்லாம் B+ கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். இல்லை சார் எனக்கு மேத்ஸ் தான் எடுத்துக்கினார். அவர் மேத்ஸ் ப்ரொஃபஸர். இல்லை சார் எனக்கு மேத்ஸ் கஷ்டம் சார், எனக்கு நாட்டமில்லைன்னு. அதெல்லாம் முடியும் அவனை கிடைக்காது போப்பிஞ்சார். சாயந்தரம் ஒரே ஆள் சாயந்தரம் என்ன ஒன்று ஒரு துணிச்சலோடு தான் எனக்கு எப்பவுமே துணிச்சல். அந்த சின்ன குழந்தை உண்டு என்ன ஒன்று அது சிறுத்தான் காரம் குறையாது. என்னென்னு பார்த்து போங்க, கிணத்து அனைத்தையும் கைத்தகத்தையும் பார்த்துட்டு முடிவுக்கு வந்துடுவேன். சாயந்தரம் வாசுபா மாணிக்கநாத வீட்டுக்கு போனேன். அழுதுகிட்டே போனேன். அது மொத்த பக்கம் அடுத்தது காட்டும் போல இவருக்கு எடுத்து காட்டும் முகம்னு வள்ளுவர் சொல்கிறார். பார்த்தோம் என்னப்பா என்ன ஓடிவோம் என்னப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னா அவர் வந்து பிறந்து ஏன் ஒரு சொல்கிறேன்னா அவர்லாம் அவனுக்கு ரோல் மாடல். ஹையர் கிரேடு வாத்தியாராக இருந்து அப்புறம் செகண்ட் கிரேட் ஆகி BOL BLT எல்லாம் முடித்து அழகப்பா கல்லூரியில் பேராசிரியராக தொடங்கி முதல்வராகி அப்புறம் இணைவேந்தராக போனார். அந்த அளவுக்கு ஒரு அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாக்கூடாது முயற்சி. அதனால் அவரை நான் இப்போவே இன்றைக்கி நேற்று கூட அன்றைக்கு கூட போன மாதிரி கூட பேசும்போது அதான் சொன்னோன்னே என்னப்பா ஏன் என்ன இல்லையா நான் அப்படியே சொன்னேன். இதே லாங்குவேஜில் சொன்னேன். எனக்கு கெமிஸ்ட்ரி ஆசையாக இருக்குது, ஒரு சேதாராம் சார் தரமாட்டேங்கிறாரு, ஒன்றாங்கள ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படியா. இன்றைக்கு மாதிரி இந்த வார்த்தை இது உண்மை, 100% உண்மை. அப்போ ஃபீஸ் 110 ரூபா.
நாளைக்கு 110 ரூபா கொண்டு வர முடியுமா உன்னாலன்னு கேட்டார். நான் தலையை எடுத்து வச்சா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. மறுநாளைக்கு வீட்டில் காலைல போகிறேன், கமிட்டி வர்றாங்க, நான் என்னை கூப்பிட்றாரு, நான் வெளியே நிற்கிறேன், கூப்பிட்றாரு. நீ தான் உனக்கு இவர் சொல்கிறார் மேத்ஸ் ப்ரொஃபஸர் இடையில கண்ட்ரிபியூட் பண்ணி கிராஸ் பண்ணி உடனே தான் சொல்லிட்டேன் இல்லை உனக்கு கெமிஸ்ட்ரியிட சேகராமன் இருங்க அவனுக்கு போடுங்க கெமிஸ்ட்ரி போடுங்கட்டாரு. அவனுக்கு போடுங்க நான் சொல்கிறேன் போடுங்கன்னாரு. அப்புறம் இன்னைக்கு மாதிரி இருக்க அப்புறம் கெமிஸ்ட்ரி படித்தேன். அங்கேயுமே இந்த அடிக்கடி போயிட்டு போவா அவர் இந்த டிவி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபஸர். நான் கிளாஸில் போய் தான் பேசிக்கிட்டு போய் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியல. நீ பேச்சு போட்டி குறைய தயார் இங்கே படிக்காத அதே பாரு ஐ வில் சிம்பிளி த்ரோ யூ தென் ஒன் மால் வில் பி லெஸ் இந்த கிளாஸ் அப்படின்னாரு ஒரு நாள். இல்லை சார் அப்புறம் நம்மளை இதாக அவரை பற்றி நான் அப்புறம் ஒரு பேட்டியில் சொன்னேன். அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி படித்தோம். எனக்கு அப்போ சொல்ல நீ கேட்ட கேள்வியும் போது தமிழ் முக்கியமான ஆர்வத்துக்கு வரணும் அது ஒன்று. ரெண்டாவது எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே மனப்பாட சக்தி அதிகம் உண்டு. அந்த சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது 5வது படிக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்டூடெண்ட் வந்தார் ஃபிலிப் விஸ்வாசம்னு எங்கள் ஸ்கூலுக்கு. அவர் திடீர்னு வந்தோடனே எல்லோரும் வாத்தியாரெலாம் என்ன அந்த காலம் இப்போம்பா கண்டுபிடி சொன்ன 2 நான் 5வது 4ஆம் கிளாஸ் படிச்சுன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியவங்க ஆசிரியர் கூப்பிடு எப்பா ஜாதி ரெவலிய வாரில் சாட்டங்கால் பாட்டை சொல்லு அப்படின்னு அடி அந்த டிஏ இம்ப்ரெஸ் பண்ணுவோம். நான் ஜாதி ரெண்டு வயிறில்லை சாட்டங்கால் நீதி விழுவா நிறுவனி மேதனி கெட்டார் பெரியோர் இடாதார் இடி உலத்தோர் போட்டேன். அவர் தட்டை கொஞ்சம் வேண்டாம். அது ஒன்று நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ஒன்று வேணாம் நல்லா இருக்குன்னு போயிட்டார். இந்த மனப்பாட சக்தி எனக்கு அந்த சின்ன குழந்தைய பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய எதாவது படிச்சிருவேன். அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்புறம் நிறைய படித்தேன். ரொம்ப புத்தகங்கள் நான் படித்து இப்போ கூட உங்களுடைய அந்த கல்லூரியினுடைய பதிவு என்ன சொன்னீங்க? ஆமாம் 17 57 17 காரணம் கூட கேட்டால் சொல்லுவேன். முதலாளி கேட்டார் நான் அதை கேட்க சொல்கிறேன். 28 போன முதலாளி என்னப்பா எனக்கே மறந்து வச்சுக்கலாம் 16 26 16 மேக்ஸு அப்புறம் 28 அம்பாசிடர் 411 பிஏட் விட்டேன். நம்ம யுவராஜா சொல்கிற நண்பர் ஐயா இவர் தினகரன் ரிப்போர்ட் நம்ம 94 ஐயா கொடுங்க நான் கொச்சிக்கிறேன். அது எனக்கு ஒரு கிஃப்ட். அது இல்லை இதை எதுக்காக நான் கேட்க வந்தேன்னா என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா நான் 69 படித்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இவ்வளோ விஷயங்களை சொல்லக்கூடிய நீங்கள் கட்டாயமாக அதுவும் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்க்குறேன் ஏகப்பட்ட குரல் சரி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் குரலில் எப்படி ஆர்வம்? குரல் அது எப்படின்னா நான் 2002 நினைக்கிறேன் 2002 சோழவரத்தை படிக்கும்போது அப்போ அந்த திருக்குறள் பூரா எல்லா பிள்ளைங்களுக்கும் கலைஞர் படித்து கொடுத்துருந்தார். அப்போ சின்ன பையன் அதாவது 6வது நினைக்கிறேன் அதாவது 98 ஆமாம் 99 6வதுக்கு 98 பிரேம் 10th இவன் 94 இங்கே படிக்கிறான். இதில் நான் ஸ்கூட்டர்லாம் போவான் MIT ஸ்கூட்டர் வச்சுப்பான். இப்போ இவனை தயார் பண்ணுங்கன்னு ஒரு தயார் பண்ண 6வது ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் 6வது 7வது படிக்கிறான். அப்போ தயார் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் நமக்கு தமிழ் திருக்குறள் ஓரளவு நமக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மனப்பாடம் என்ன வேடிக்கைன்னா அவனை போகும்போது சொல்லின்னு போய் சொல்லுவேன். MITயில் போகும்போதே இடையில உடல் தப்பாச்சுன்னா வண்டியை நிப்பாட்டி அது மறுபடியும் சொல்லிட்டு அப்புறம் தான் மறுபடியும் வண்டியில் ஏற்றுறது. யார் தப்பா சொல்லுவ தானே எவ்வளோ அவனுக்கு இப்போ பெருமாள் ஓட்டிட்டு போகும்போது தப்பா சொன்னேன்னு கூட ஞாபகம் வரும் அவனுக்கு. அப்படியே அவனை தயார் பண்ணும்போது அவன் அப்புறம் தயார் பண்ணி எல்லாம் பண்ணேன். அப்புறம் சரிங்க அந்த படம் தான் இதுவா? அதானே இவனே தான். ஆமாம் இவன் என்ன ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு அப்புறம் திருக்குறள் என்ன ஈடுபாடுன்னா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க 4 அடி 2 அடி கட்டணும் கை வாயடி கையடி செல்லாது 2 படி தான் எது வேணாலும் எந்த மனிதன் வேணாலும் சமாளிக்கலாம். அதனால் அப்புறம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு நம்மளும் படித்தாங்கன்னா இப்போ நானும் 1000 குரலை எப்படி கேட்டாலும் அவன் மேலிருந்து கீழே நம்ம கீழிருந்து மேலா சொல்கிறதுக்கும் தயார் பண்ணியாச்சு. அதே மாதிரி குரல் சொன்னால் என்ன சொன்னா குரல் அதுக்கு நம்ம ஏன்னா அந்த கிஃப்ட் ஏன்னா மனம் ஊழியை சரியாக பயன்படுத்தி நம்ம வயசாச்சும் படுத்திருப்பேன் வீட்டிலேன்ட்டு இப்போவும் இன்றைக்கி தினம் ஒரு முறை 1000 குரலையும் காலம் பருவம் மத்தியானமாக ராத்திரி சொல்லித்தான் படுக்கிறத பழக்கமாக வச்சுருக்கேன். ஏன்னா அது பையங்களுக்கு படிக்கும்போது நீங்கள் 9வது 8வதோட ஒளியாக வந்தவங்களுக்கு தெரியாது. நான் 10வது இப்போ சயின்ஸ் மாணவர்கள் சொல்லுவேன் படிக்கும்போதே படிக்க மறக்க படிக்கணும். சாப்பிட பசிக்க சாப்பிட பசிக்கிறதில்ல. ஆனால் அப்படி தான் நான் ஏன்னா அப்போ ஒன்வேர்டு அது ஏன் சொல்கிறேன்னா அப்போ 10th ஸ்கீமில் 40 ஒன்வேர்டு இருக்கணும் எழுதணும். 40 ஒன்வேர்டுனாலே பாஸ் ஆகி ஆனால் 40னா 2000 ஒன்வேர்டு படித்தா தான் 40 தயார் பண்ண முடியும். அதனால் இன்னொன்று சுத்தாந்த பாரதியெல்லாம் மறக்க முடியும். சுத்தாந்த பாரதியார் மேலே தங்கியிருப்பேன் கீழே நைட் ஷெடிங் கிடக்கும். அந்த உன்னோட பூரா அந்த பெரிய நோட்டில் தயார் பண்ணி வச்சுப்பேன். ஒரு வருஷம் கேட்க கேட்டு சொல்லலைன்னா டம்முன்னு அடிச்சிடுவேன். அப்போ அவனை குரான் போய் அடிக்கும்போது தான் சுத்தா வருது மாஸ்டர் செய்வேன் வாட் ஆர் டூயிங் டோன்ட் பீட் த டைட் அப்படிங்கிறாரு.
இல்லை சாமி படிக்க மாட்டேங்கல, படிச்சிடும் அடிக்கன்னு மேலே போய் படித்தார். திரும்ப அப்படின்னு சொல்லி அடித்து மறுபடியும் இல்லை சாமி அப்படி தான் படி. அப்புறம் சரி விட்டுங்க போங்க அப்படி போயிட்டாங்க மாதிரி. அந்த 41 மட்டும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. என் பேர் எப்போ கேட்டாலும் இந்த உருளைக்கல், குச்சி பாச்சி, சுருக்கமாலாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் நமக்கு மரியாதை. எவனும் சயின்ஸில் ஃபெயில் ஆக மாட்டேன். எல்லாம் மற்ற படம் பார்த்தாலும் சயின்ஸில் ஃபெயில் ஆக மாட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு சீட்டு ஜோதிலிங்கம்னு பிடிவாக இருந்தார் அவர் பையன். 82 வரும்போது அந்த ஃபஸ்ட்டு சீட்டு. சயின்ஸில் 95 மார்க் அப்போ. இப்போ வாங்குறாங்க 95 மார்க். ரொம்ப அன்னைக்கு வந்து அதெல்லாம் ஆமாம் வந்தவர் பார்ப்பாங்க தான் ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ மாதிரி கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பார்க்க முடியாது மார்க்கு. அப்போ சென்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வரணும். இல்லை இங்கே வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும். வரும்போதே குச்சிக்கின்னு வந்தார். கள்ளப்படம் கூப்பினா என்னென்ன நான் போச்சு போச்சு போட்டுக்கேன். என்ன ஃபஸ்ட்டு சீட்டில் முதல் வெள்ளோட்டாது முதல் பந்தயம் இதாப்பா ஃபஸ்ட்டு 95 பேர் கணக்கில் கூட அப்புறம் கணக்கில் வெற்றி நான் நோட்டு நிறைய வாங்க வச்சார். அந்த வருஷம் ஜோதிலிங்கம் தான் ஃபஸ்ட்டு 95 மார்க். இப்போ திருக்குறளை பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க மேலேருந்து சொல்கிறது ஒன்று, அடியிலேருந்தும் என்னால் சொல்ல முடியும், எதை கேட்டாலும் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்பதுக்கு முன்னாடி இது தொடர்பான ஒரு கேள்வி நான் கேட்கலாம். நல்லா இப்போ வந்து உங்களுடைய நினைவாற்றல் நல்லா இருந்ததுனால உங்களால் இதை மனப்பாடம் பண்ண முடிந்ததா, இல்லை இதை மனப்பாடம் பண்ணி உங்களுடைய நினைவாற்றல் இன்னும் அதிகமானது? நினைவா ரெண்டு இருக்கலாம். அதாவது ப்ராக்டிஸ் ஆஃப் கோர்ஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். வள்ளுவரே சொல்லியிருக்கா. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது ஆழ்வினை உடைமையில் முதல் குறள். ஆழ்வினை 62 கூட குறள் இருந்து 62வது அதிகாரம் 611வது குறள். அது அருமை உடைத்தென்று அசாவனா பெரிய காரியம் நினைக்க வேண்டாம். அதை முயற்சி பண்ணால் பெருமை தரும். பெருமை முயற்சி தரும். முயற்சி பெறுவதுனா அதை அப்படி பார்த்து போடணும். பெருமை நினைக்கிறேன் என்ன சொல்ல போனால் ஊழை அவை கடைசியாக சொல்லுவான். ஊழையும் உப்பக்கம் காணும். அது செக் பண்ணிக்கலாம். 220 பார்த்துட்டு 620 ஆழ்வினுடைய அதிகாரம். சரியா? ஊழையும் உப்பக்கம் காண்ப உழை வெண்டி தாளாத உயிர் தெய்வத்தால் ஆக முயற்சினா அதுக்கு முதல் குறள். அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ பார்க்கக்கூடிய வாசகர்களுக்காகட்டும், அதே மாதிரியே இளைய தலைமுறைக்கு நீங்கள் இது ஒரு உத்வேகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வயது என்பது வெறும் எண் தான். அது வந்து இவ்வளோ வயதாகிடுச்சு இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது என்பது இல்லை. இன்னமும் நான் தயாராகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய உத்வேகமாக. அதையும் தான் நான் சொல்ல வரும்போது அதுதான். அது ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் 80 வயசுக்கார கார் ஓட்டுறாருங்க. காரும் ஓட்டலாம், பிளேனும் ஓட்டலாம், எதுவும் படிக்கலாம். அதுக்கு பயிர் கல்வி கரையில் கற்பக நாழ்ச்சியில் வயசும் அதுக்கு இல்லை. அது என்னை பொறுத்தவரை அது நான் செய்ய முடியாது. முயற்சி திருவணியாக இல்லை, முயற்சி திருவணியாக தான் ஒல்லும் சொன்னப்பட அதை சொன்னேன் இல்லையா, தெய்வத்தால் ஆகாயும் முயற்சி தன்மை தெய்வத்துக்கும். அதனால் ஒன்றுமே இல்லை. அது இன்னும் சொல்லுவேன். சோம்பல் இல்லாமல் வந்தால் குடியாண்மையால் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கிடங்க. சோம்பேறியாக வந்த கொடுத்த மடி அதை போய்க்கிட்டோம்னா ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். அவர் சொல்லாது உண்மை இல்லை சார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் மாணவர்கிட்ட சொல்லும்போது திருக்குறள் ஒன்றை படிடா போதுங்க, புத்தகம் 100 புரட்டி கலை போட்டு சித்தம் கலங்கி தைப்பது போதுங்குது. என்ன சொல்லப்போனால் எளிமையாக சொல்லுவேன் பிள்ளைகளுக்குண்ணா. அது ஒரு பாலிகிளினிக் மாதிரி போய் கண்டாட்டினா கண்ணு பார்ப்பார், பல்லாட்டினா பல்லு பார்ப்பார், ஜென்ரல் விஷயம் எல்லாம் பார்ப்பார். பாலிக்குன்னா எல்லா அமைச்சும் அங்கேயே பார்ப்பேன். அங்கே எல்லா அது மாதிரி பாலி அது பலசரக்கு கடை சோப்பு வாங்கலாம், இப்போ வாங்கலாம், கண்ணாடி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். எல்லாமே இதில் என்ன சொல்ல போனால் திருக்குறள் ஒன்று படித்தாச்சுன்னா தலைன்னு வந்து எந்த பண்ணேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு பேசுவேங்க. எல்லோரும் நீங்கள் மாணவர்லாம் பார்த்துட்டு எந்த கூட்டங்களும் எதுவும் தயார் பண்ணுறது இல்லைண்ணா. ஐயா போய் தான் வேணும்னா நமக்கு உள்ளூர் இருக்கார் கையில் ஆரம்பியா. திருக்குறளில் ஆர்வம் வந்தது. நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு சேர்ந்து நீங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சிங்க. கொஞ்சம் இப்போ அதில் வந்து முழுமையாக உங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு இப்போ கூட நீங்கள் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அடுத்து இப்போ புத்தகம் எழுத போகிறதான்னு சொல்லியிருக்கீங்க. திருக்குறளும் பழமொழியும் பற்றி திருக்குறளில் பழமொழிகள் அப்படின்றது சொல்லியிருக்கிறீங்க. அது போக அடுத்து நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட அப்படின்னா வேறு எதுவும் இப்போ திருக்குறளில் ஒரு அளவுக்கு வந்துட்டு இப்போ வேறு எதையும் படிக்கணும் இதே மாதிரி அப்படின்னு உங்களுக்கு எதுவும் எண்ணம் இருக்குதா? நாலடியார் ஏற்கனவே படிச்சிருக்கேன். திரும்ப அதையும் நாலடியாரையும் படிக்கணும். ஏன்னா 4 அடி 2 அடி கட்டணத்தில் நாலடியாரையும் முழுமையாக படிச்சிடணும். அதுபோல் இலக்கியம் 4ம் 2ம் சொல்லுக்கு அழகு. ஒரு சொல்லு என்றைக்குமே அழகாக இருக்குன்னு நினச்சிட்டிங்க. 4 முயலும் பல்லுக்குருதி 4 வெள்ளும் சொல்லுக்குருதி. அதனால் இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது திருக்குறள் அதிக கான்செப்ட் மற்றது படிச்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாளாக அதாவது எனக்கு அந்த காலத்துலேருந்தே எனக்கு எவ்வளோ வீக்னஸ் அதையும் சொல்ல நிறைய குறையும் சொல்லி. அதாவது
என் எழுத்து என்னால் திரும்ப படிக்க முடியாது. அதனால தான் இதனால் புத்தகம் எடுத்தாமல் இருக்க காரணம், எழுத்து எனக்கு அவ்வளோ சரியாக வராது, திருத்தமாக வராது. அந்த காலத்தில் நான் 5வது படிக்கிறேன்லேருந்து வாத்தியார்ட்ட அடி வாங்கியிருக்கேன், ஸ்கூல்லே வாங்கியிருக்கேன், கல்லூரியில் இன்னும் சொல்லப்போனால் அது பெரிய வேடிக்கை. என்னோட நண்பர் எங்கே நண்பர் மாதவன் இருந்தார். அவர் நானும் எம்மோட சும்மா நேராக சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்திங்க. எம்மோட படித்து எழுதுகிறோம். பேரை படித்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா பிரக்மாட்டிசம் ஒரு பேப்பர் 3வது பேப்பர், பிரக்மாட்டிசம் 7 பேப்பர் 3வது பேப்பரு. அவன் 3 மணி நேரம் எழுதிட்டு வர்றாரு. நான் 2.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் எல்லாம் எழுதி முடிச்சு வந்துட்டேன். என்னப்பா 3 மணி நேரம் படிச்சு நீ எவ்வளோ வந்துட்டேன்? என் எழுத்து படிக்க விட்டு பார்த்து கொட்டேஷன் பார்த்து மாறு கூப்பிடாவா அப்படின்னு அந்த இடம். ஏன்னா அப்போவே மோசமாக தானே நிறைய கொட்டேஷன் போட்டுருவேன். கடைசியாக பார்த்துறேன் ரிசல்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் அவர் நானும் ஒரே மாதிரி. ஏப்பா நீ பூண்டு கொண்டா எழுதியோ தப்பு பூரா நல்லா தெரிஞ்சிருக்கும். உள்ளது டைரக்டாக உண்மையை சொல்கிறேன். எனக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியாதுப்பா, ஏன்னா நான் சேர்த்தது இல்லைனால. அது மாதிரி எழுத்து எனக்கு ஒரு சுமார் தான், ஒத்துக்கல, தப்பு இல்லை. ஆனாலும் அது எப்படியே அதனால தான் எனக்கு ஒரு துணை தேவைப்படும். இப்போ நானே எழுதிட்டு அந்த நோட்டை நீங்கள் குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் எங்கள் துணைவியார் சொல்ல இங்கே எழுதினேம்பாங்க. அது முடியாது, படிக்க முடியாது. ரொம்ப பேர் வாழ்த்துறை கேட்பாங்க, வாழ்த்து கேட்பாங்க, அது சரியாக வராது. அதுக்கு செத்துக்கிறேன் புத்தகம். ஆனால் எப்படியும் வாழ்நாள் ஒரு 2 ஆண்டுக்குள்ளே திருக்குறளை பற்றி புத்தகம் நம்ம கம்பல்சரி நிறுவனம் சொல்லிட்டே இருக்காங்க, எழுதுங்க. இப்போ இந்த உங்களுடைய எழுத்தை பற்றி சொன்னதுனால இதை விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய அலைபேசியிலே என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுவதை அது எழுத்து வடிவப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் அதை உபயோகப்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு எழுதி கொடுத்துரும். அங்கங்கே பிழை திருத்தம் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதுமானதாக கூட இருக்கும். அந்த வாய்ப்பு நம்மளுடைய அலைபேசியிலே இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நிச்சயமாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, எழுத்தின் மூலமாக அது நின்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அதை நான் சொல்கிறேன். உனக்கு மாணவர்களை தெரிஞ்சிருப்பீங்க. நான் சொல்ல வரும் வாத்தியார வேலை பார்க்கும்போது 10 நிமிஷம் நாடகம் எழுதிடுவேன். 10 நிமிஷத்தில் நாடகம் எழுதி அப்போ எங்கள் தமிழாசிரியர் வெங்கடாம நம்ம நினைவு கொள்ளணும். நான் ஒரு கருத்து அவர் சொல்லுவார். அவர் கருத்து சொல்ல அப்படியே வடிவமைச்சு அதுக்கு என்ன திருமலரில் அந்த வாரமலரில் கதை வரும், அதை வச்சு அப்படி நாடகம். ஏன்னா எங்கள் கரஸ்பாண்டும் தெரியும், எல்லாருக்கும் இன்டர்கிரேஷன் ரொம்ப விரும்புகிறது. தேசவரம் பாட்டுக்கெலாம் ஒரு தடவை நாடகம் போட்டு அப்போ எம்பி இருந்தார் நம்ம பாகனேரி உடையப்பார். அவர் தூரத்தில் அந்த புலியர் பஸ்ஸில் இருந்தார். ஒரு நாடகம் பார்த்துட்டு அசந்து போனார். அந்த கன்னடம் திறக்கும்போது அந்த நாடகம் பாமா ருக்மணின்னு போட்டிருந்தான் தேசிய உணவு பாட்டுக்காக. அது நாடகம் நிறைய நாடகம் இல்லையானா இல்லாமல் போச்சு. ஆனால் இனிமேல் வேணால் இன்னுமே எழுத்து நம்ம எல்லா நிறைய செமிகண்டா இருக்காச்சு. இனிமேல் எழுத்துத்துறைகளையும் பயன்படுத்திக்கணும். என் நண்பர்களாக எழுத்துறை எல்லோரும் பிரமாதமாக இருக்கேன். நீ 5-6 புத்தகம் எழுதியா, நண்பர்கள் நிறைய எழுதுகிறாங்கன்னா நம்மளோட இவங்க ஆசையோட பார்த்தேன். நான் உன்னை பார்த்தா நான் உன்னை ஆசை. நன்றி. உங்களுடைய இந்த இந்த முக்கியமான ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐகானிக் கொஸ்டின் இப்போ நான் கேட்க போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். எது பற்றி பேசினாலும் குரல் எப்படி உங்களுக்கு இயல்பாக வருதோ அது மாதிரியே உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இன்னொரு விஷயம் மாடுகள். ஆமாம். அது எப்படி ஒரு ஆர்வம், மாடுகளை பற்றி எங்கே போனாலும் அது ஒரு உதாரணமாக எடுக்க சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்குறேன். அது எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நான் கேள்வியாக. நல்ல கேள்வி. நான் சொல்ல கூட வந்திருக்கோம், நான் மாடு வந்திருக்கோம். திருக்குறள் மடுத்த வாயெல்லாம் பகடனான்னு விட்டு எடுக்க நிதற்பாருடைக்கு படுனா காளை மாடு தான் காளை. ஏன்னா அதுக்கு என்ன நல்ல கேள்வி. என்ன காரணமாக நாங்கள் கிராமம் நடராஜபுரம் கிராமத்தில் என்னென்னா எங்கள் அப்பா பந்தய மாடு ஓட்டுனவர். அது பிளட்டு குரோம்சோ. அந்த காரணம் வேறவங்கள ஜல்லிக்கட்டு பந்தய மாடெலாம் எங்கள் அப்பாவே வச்சுருந்தாங்க. அவங்களோட சின்ன குழந்தை போயிருக்கேன். அது என்னன்னு சொல்லப்போனால் எங்கள் அப்பாவோடைய பற்றி சொல்லுவாங்க. குறிப்பு என்னென்னா இப்போ பந்தயம்லாம் நடக்குது இல்லையா, மாடு கொடி வாங்கி திரும்பணும். 4 பெரிய மண்ணா 12 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போக 6 கிலோமீட்டர் வர கொடி வாங்கி வரணும். கொடி வாங்கி வரும்போது போகும்போது சில மாடு முன்னாலே போயிடும். எங்கள் அப்பாவுடைய குடிப்பர் அந்த அந்த நுட்பம் அது பேர் நுட்பம். என்ன சொல்லுவார்னா, பக்கத்தில் நான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, சாமி சாமினா கூடுவாங்க அப்பாவை. அவள் ஜாதிக்காயில் ஒரு மரியாதை கூடுவாங்க. பார்த்தா அந்த காலக்கு ரங்க அந்த நொண்டி சுப்பை அந்த ஓட்டிகள் பேர் எப்படி இருக்கும், கணக்க மரங்கன்னு ஃபேமஸான மாடு ஓட்டியவன். அப்போ ஒரு தடவை வரும்போது என்ன நடந்ததுன்னா, அவன் மாடு போகும்போது 7வது மாடாக போகுது. அப்போலாம் இப்போது வண்டி இல்லை, 10 வண்டி 12 வண்டி 7வது மாடாக போகுது. நாட்டத்தோட கௌரிப்பட்டி கேட்டு போய் கொடி வாங்கி திரும்பணும். இப்போ எல்லாருங்கிறோம் சுற்றி உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி போச்சு சாமி ரங்க 7வதாக போயிட்டான், கொடி வாங்க மாட்டேன். கூட முட்டாப்படை பெரிய வீடு கூட முட்டாப்படை வரும்போது 1 கிலோமீட்டர் விட்டு வருவான் பாரு. அப்போலாம் கிலோமீட்டர் நம்ம 1 மைல் விட்டு வருவான் பாருக்குண்ணா. நீங்கள் நம்ம நம்பாட்டா போங்க,
கையில் கேட்டு கூடி வாங்கி திரும்பி வரும்போது அழக்க விட்டுட்டு வந்தேன் எல்லா மாட்டையும். அப்போ என்ன காரணம்னா மாட்டினுடைய வலிமை, ஓட்டினுடைய வலிமை. அதான் சொல்லுவாங்க, எப்படி கச்சேரிக்கு பக்கவாத்தியம் முக்கியமோ, பாடுறவனை காட்டிலும் பக்கவாத்தியம் தான் கச்சேரி முக்கியம் மாதிரி பந்தயத்தில் பக்கா ஓட்டியார் ரங்கனுடைய பக்க ஓட்டி. அதனால் அது வந்து எங்களுடைய குலவிச்சை மாதிரி இருக்குது. நானே உழுதுருக்கேன், நானே புனையில் இந்த கருது அடிக்கிருக்கேன், இல்லை மாடு பால் கறந்துருக்கேன். எல்லா பணிகள் என்ன வேடிக்கைன்னா இந்த துணைவியாருக்கு வரும்போது மாட்டுக்கு எத்தனை வேலைன்னே தெரியாது. இது மாடா ஆண் மாடா பெண் மாடா ஆனால் அப்புறம் இங்கே வந்து எல்லாமே பழகிட்டாங்க. அது வந்து நீ கேட்ட நல்ல கேள்வி. அது எங்களுடைய பரம்பரை குரோம்சோம். இன்னும் எங்கள் வீட்டில் அந்த பந்தய மாட்டுக்கெல்லாம் வச்சுருக்காங்க கிராமத்தில். இந்த பந்தய மாடு ஒன்று வெந்தயம் இப்போலாம் 100, 1000, லட்சம் பறிச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குளத்தில் துண்டை கட்டி ஒரு வெந்தயம் போட்டு விடுவாங்க. சிறுவையில் ஜமீன்தார்ட்ட ஒரு வெந்தயம் வாங்கிட்டு இருந்தார். ராமநாதர் ஜமீன்தார்ட்ட எங்கள் அப்பா பந்தயம் ஓட்டி வாங்கிட்டு இருந்தார். அது அந்த குலவிச்சி, அது குலவிச்சி மாதிரி அது அந்த குரோம்சம். அவ்வளோதான், வேறு ஒன்று. அது மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டோம் நாங்கள். அது நம்ம தப்பு இருந்தால் பயப்படாது. ஏன்னா யாருக்கும் தாமாக இருக்கும் கூடியெல்லாம் நம்மளே எஞ்சம் தான். அது எவ்வளோத்த அரசனாக இருந்தாலும் சரி, ஆஞ்சாலும் சரி, சொல்லுதா மகிழ்ச்சி. இந்த கடந்த ஒரு 1.25 மணி நேரம் திட்ட வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த 1.25 மணி நேரம் உங்கள்கிட்ட இருந்து எங்களை மாதிரியான நபர்களுக்கு பரவுன அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை அந்த வைப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே சிறப்பானதாக இருந்ததுங்கய்யா. மகிழ்ச்சி. இன்னும் பல 100 ஆண்டுகள் நீங்கள் வந்து தமிழ் தொண்டும் குரல் தொண்டும் மாற்றி சிவகங்கையினுடைய பெயரை இப்போயே உங்கள் மூலம் சிவகங்கைக்கு ஒரு பெயர் வருவதற்கு மாதிரி அடுத்து வந்து இன்னும் மென்மேலும் பல பெயர்களை பெற்று சிவகங்கை நகருக்கும் அதே மாதிரி நாங்கள்லாம் கண்ணப்பனையாவோட மாணவர்கள் அப்படின்ற ஒரு பெருமையோடையும் இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்யணும். நன்றியிலும் வணக்கம். நன்றி மகிழ்ச்சி.